Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is Council Conundrum on states having legislative council. Odisha's plan calls for a national policy on the utility of a second chambers in states. If there was any real benefit in having a legislative council, all states in the country should and arguably would have a second chamber. The fact that there are only 7 such councils suggests the lack of any real advantage apart from the absence of a broad political consensus on the issue. Now Odisha wants to join the group of states that have an upper house. The state cabinet has approved a 49-member legislative council accepting the report of a committee set up in 2015 to study the functioning of the second chamber in other states and make recommendations. In the first passage எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு ரியல் பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து அதாவது ஷுட் அப்படின்ற இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படின்றது அதோட அர்த்தம். அந்த செகண்ட் சேம்பரை உருவாக்கியிருப்பாங்க, எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைனில் வெறும் 7 சச் கவுன்சில்ஸ், அதாவது சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 7 கவுன்சில் மட்டும்தான் உண்மையிலே வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்குனீங்க அப்படின்னா அதுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம அதை லேக் ஆகிட்டு தான் நம்ம வந்து இப்போது அசம்பிளிஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்த போதும் அந்த 7 கவுன்சில்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் போதும் பொலிட்டிக்கலாக நம்ம மித்த பார்ட்டிஸ் சப்போர்ட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட கிடையாது. இதுக்கு ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட் இந்த இஷ்யூக்கு இன்னும் வரவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை அவாய்ட் பண்ண தான் நினைக்கிறாங்க. இப்போது இந்த சமயத்தில் ஒடிஷா வந்து சில குரூப்ஸ் மட்டும் வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து குரூப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அப்பர் ஹவுஸ் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டேட்ஸோட இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. அதுக்காக அந்த ஸ்டேட் கேபினட் வந்து ஒரு 49 மெம்பர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த 49 மெம்பர் அப்படின்றத யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2015 வந்து ஒரு கமிட்டியை செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த செகண்ட் சேம்பர் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது, அந்த ஸ்டேட்ஸ்னால இப்போது அடிஷ்னலாக என்ன பண்ண முடியுது, எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி 2015 செட்டப் பண்ணிட்டாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி 49 மெம்பர் கூடிய அந்த கவுன்சில் நம்ம ஃப்ரேம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் வேறு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ், அதோடைய மீனிங் வந்து ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட். வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The process of creating an upper house is lengthy. The state assembly has to pass a resolution for the creation of the council by a majority of its total membership. Thereafter, Parliament has to enact a law to create it. 2 bills introduced in the Rajya Sabha in 2013 for establishing legislative councils in Assam and Rajasthan are still pending, indicating the lack of support for such a move. இந்த செகண்ட் பேசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா அப்பர் ஹவுஸை க்ரியேட் பண்ணுறது ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் அசம்பிளி வந்து அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி கவுன்சிலோட க்ரியேஷனுக்கு ஓகே சொல்லணும். அதே மாதிரி ஒரு டோட்டல் மெம்பர்ஷிப்பில் ஒரு மெஜாரிட்டியான ஓட் எடுத்து அவங்க அதை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பார்லிமெண்ட்டு கொடுப்பாங்க, அந்த வந்து ஒரு லா ஃப்ரேம் பண்ணணும். ஏற்கனவே வந்து 2 பில் வந்து ராஜ்யசபாவில் வந்து 2013 கொடுத்துருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அசாம்லேருந்தும் ராஜஸ்தான்லேருந்தும் வந்திருக்கு. அது ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்க நிலைமையில் என்ன சூழ்நிலை அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் பெண்டிங்கில் இருக்குது, அதுதான் அதோட சூழ்நிலையாக இருக்குது அப்படின்றத இந்த பேசேஜை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பேசேஜோட தான் கொடுத்துருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The parliamentary committee that went into these bills cleared the proposals but struck a cautionary note. It wanted a national policy on having an upper house in state legislatures to be framed by the union government so that a subsequent government doesn't abolish it. It also favored a review of the provision in the law for councils to have seats for graduates and teachers. இந்த தேர்ட் பேசேஜில் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து உங்களோட ப்ரொபோசல்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணாங்க. பில்ஸ் கிளியர் ஆச்சு, ஆனால் வந்து அவங்க ஒரு காஷனரி நோட்னால ஸ்டக்கப் ஆகி நின்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு நேஷனல் பாலிசி ஃப்ரேம் பண்ணணும், இந்த மாதிரி அப்பர் ஹவுஸ் வந்து இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ்ட்டு இருக்கட்டும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வேறு கவர்மெண்ட் வந்து வேறு ஆட்சியில் வந்து இதை யாரும் அபாலிஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த பில்லை வேறு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலில் வந்து கிராஜுவேட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் இடம் ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இந்த பேசேஜ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The advantages of having a bicameral legislature are well known. An upper house provides a forum for academicians and intellectuals who are arguably not suited for the rough and tumble of electoral politics. At least on paper, it provides a mechanism for a more sober,
and considered appraisal of legislation that a state may pass. The objections to the second chamber are varied. Rather than fulfilling the lofty objective of getting intellectuals into the legislature, the forum is likely to be used to accommodate party functionaries who fail to get elected. It is also an unnecessary drain on the exchequer. The fourth passage என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா இருசபை சட்டமன்றம். பைகேமரல் அப்படின்னா இருசபை, லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம். ஸோ இதை தான் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ மேலவை அப்பர் ஹவுஸ் இருக்கிறது வந்து ஒரு ஃபோரம் மாதிரி. யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமிஷியன்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ், இவங்களுக்கெல்லாம் அது ஒரு ஃபோரம் மாதிரி. ஸோ அந்த அகாடமிஷியன்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரஃப் அண்ட் டஃப், ஸோ அந்த டம்பிள் வந்து சறுக்கி விழுறது. இந்த அகாடமிஷியன்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ரஃப் அண்ட் டஃப்பான இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கு வந்து செட் ஆக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அட்லீஸ்ட் பேப்பரில் கூட இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெக்கானிசம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் சோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோபர் அப்படின்னா ஒரு கிளியர் ஹெட்டடான ஒரு ஸ்டேட் தான் வந்து சோபர். அது மட்டும் இல்லாமல் லெஜிஸ்லேஷனுக்கு ஒரு அப்ரைசல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட் வந்து கொடுக்கப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் அப்ரைசல் பண்ணி லெஜிஸ்லேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை, ஒரு கிளியர் ஹெட்டடான ஒரு சிஸ்டத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த செகண்ட் சேம்பர் அதாவது மேலவை கொண்டு வரதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் வந்து வரக்கூடிய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து வேறு மாதிரியாக தான் இருக்குது. இந்த மேலவை கொண்டு வரதுக்கான முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் அப்புறமேட்டி ஸ்டேட்டுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நல்லதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத டிசைட் பண்ண இன்டெலெக்சுவல்ஸ் தான் வந்து இந்த லெஜிஸ்லேச்சர் அதாவது மேலவைக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் இப்போ அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள். ஆனால் இந்த ஃபோரம் அதாவது இந்த மேலவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்டியில் யாருக்கெல்லாம் வந்து தேர்தலில் சீட் கொடுக்க முடியலையோ இல்லை யாரெல்லாம் தோத்தாங்களோ அவங்கள கட்சியை விட்டு வெளியே போகாமல் வைக்கிறதுக்காக தான் இந்த மேலவை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மேலவை கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய பணத்தையும் இது வேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செயலாக தான் இருக்கும். ஸோ அன்னெசரியான ஒரு ட்ரெயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவையில்லாத ஒரு விரயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்செக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்செக்கர் அப்படின்னா கருவூலம், அரசாங்க பொக்கிஷம் தான் வந்து எக்ஸ்செக்கர், ராயல் ஆர் நேஷனல் ட்ரெஷரி. இதான் இந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா இரு சபை சட்டமன்றம். நெக்ஸ்ட் வேர்ட் சோபர். சோபர் அப்படின்னா கிளியர் ஹெட்டட், ஸ்ட்ரைட்டாக போகிறது. நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸ்செக்கர். எக்ஸ்செக்கர் அப்படின்னா அரசு கருவூலம் இல்லாட்டி அரசாங்க பொக்கிஷம், ராயல் ஆர் நேஷனல் ட்ரெஷரி. இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Another issue is that graduates are no longer a rare breed. Also, with dipping educational standards, a graduate degree is no guarantee of any real intellectual heft. And then again, why should graduates be privileged as people's representatives in a democracy? Today, legislatures draw their talent both from the grassroots level and the higher echelons of learning. There are enough numbers of doctors, teachers and other professionals. ஸோ இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் கிராஜுவேட்ஸ் அதாவது படித்தவர்கள் வந்து ஒரு ரேரான ப்ரீட் கிடையாது. அதாவது அவங்க மட்டும் தனித்து தெரிகிற மாதிரியான ஒரு இஷ்யூ இந்த இடத்துல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷனல் சிஸ்டம் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப கம்மியாயிட்டு வருது. அதாவது மேலிருந்த எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப பாதாளத்துக்கு வந்து சென்றுட்டு வருது. இப்போ இருக்கிற நிலவரப்படி கிராஜுவேட் டிகிரி அதாவது ஒரு பட்ட மேற்படிப்பு அப்படின்றது வந்து ஒரு கேரண்டியே கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட இருந்தால் அந்த இன்டெலெக்சுவல்ஸ் அந்த அறிவு சார்ந்தவங்க வந்து வரணும் அப்படின்றதுல ஒரு கேரண்டியே கிடையாது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப ரீட்ரேட் பண்ணுறதுக்கு அதாவது ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்கிறதுக்கு வந்து அடுத்த லைன் சொல்கிறாங்க ஏன் கிராஜுவேட்ஸ் தான் வந்து அந்த ப்ரிவிலேஜ்டு பீப்புளாக இருக்கணும். அதாவது இப்போ இருக்க டெமோக்ரஸியான வேர்ல்டில் படித்தவர்கள் தான் அந்த மேலவையில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே வந்து கிடையாது. ஸோ இப்போ இருக்கிறது படி லெஜிஸ்லேச்சர்ஸில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் லெவல் அதாவது அடிமட்டத்திலேருந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையர் எக்கலன்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எக்கலன் அப்படின்னா ஆற்றல்கள் தான் வந்து எக்கலன். ஸோ எல்லா விதமான லேர்னிங் சென்டர்ஸ்லேருந்து வந்து அவங்க வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகள்கிட்டையுமே இப்போ இனஃப் நம்பர்ஸ் அதாவது போதுமான அளவுக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது எல்லா வேலைகளில் இருக்கக்கூடிய இவங்களும் வந்து அந்தந்த கட்சிகளில் தொண்டர்களாக இருக்காங்க. ஸோ அவங்க இதிலே ஒரு பெரிய பெரிய பொசிஷன்ஸ்லையும் இருக்காங்க. அதுதான் இந்த பேசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜ் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கலன்ஸ். எக்கலன்ஸ் அப்படின்னா ஆற்றல்கள். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The Rajya Sabha's case is different as it represents the states rather than electoral constituencies. It is also a restraining force against the dominance of elected majorities in legislative matters. Legislative councils are subject to varied and inconclusive discussions around their creation,
revival, and abolishment. Given all this, Odisha's proposal may give the country at large an opportunity to evolve a national consensus on legislative councils. ஸோ இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவுடைய கேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் இருக்கக்கூடியவங்க ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி வருவாங்க. ஸோ இதுக்கு கீழே இருக்கவங்க, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து வரக்கூடியவங்க வந்து எலக்டோரல் கான்ஸ்டியூன்சிஸை வச்சு தான் வந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரெஸ்ட்ரெய்னிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு தடுக்கிற சக்தி. எதுக்காக அப்படின்னா, மற்றவங்க எல்லாருமே எலெக்டட் மெஜாரிட்டிஸ், அதாவது தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது தேர்தலில் நின்று ஜெயிக்காமல் வரக்கூடியவங்க வந்து தேர்தலில் நின்று ஜெயிக்க வரக்கூடியவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய மேட்டர்ஸில் தலையிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், அதாவது சட்ட மேலவை, சட்டமன்ற கவுன்சில்கள், ஸோ இது எல்லாமே ஒரு வேரிட் அண்ட் இன்கன்க்ளூசிவ் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேஷன், ரிவைவல் அண்ட் அபாலிஷ்மெண்ட். ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் வரப்போகுது அப்படின்றதுல அவங்களும் ஒரு முக்கிய பங்காற்றுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒடிஷா கவர்மெண்ட்டோடைய இந்த ப்ரப்போசல், அதாவது அப்பர் ஹவுஸ் வேணுன்ற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதான் வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரப்போசல் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் கன்சென்சஸ், அதாவது எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து வரக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குதா இல்லையா அப்படின்னு இதை எவால்வ் பண்ணி செக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம் அப்படின்னா இந்த லாஸ்ட் பஸ்ஸில் சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் கன்சென்சஸ், மீனிங் அ ஜென்ரல் அக்ரிமெண்ட், தமிழ் மீனிங் ஒருமித்த, synonyms accord, consent, antonyms denial, disagreement. Example sentence, there is a growing consensus that the current regime has failed. And the next word, tumble, meaning fall suddenly, clumsily or headlong. Tamil meaning purandu. Synonyms descent, dip. Antonyms ascent, go up. Example sentence, she pitched forward, tumbling down the remaining stairs. And the next word, sober, meaning serious, sensible and solemn. As a noun, make or become sober after drinking alcohol. As a verb, Tamil meaning kudikamal. Synonyms, calm, restrained. Antonyms, agitated, excitable. Example sentence, a sober view of life. As a noun, that coffee sobered him up. The next word, exchequer, meaning a royal or national treasury. Tamil meaning karuvulatin. Synonyms, gift, money. Antonyms, penalty, punishment. Example sentence, an important source of revenue to the Sultan's exchequer. And the last word, echelons, meaning a level or rank in an organization, a profession or society. Tamil meaning ஆற்றல்கள். Synonyms, degree, file. Antonyms, unemployment. Example sentence, the upper echelons of the business world. இந்த இங்கிலீஷ் அதோட முடிஞ்சிச்சு. இந்த எடிட்டோரியல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம ரேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ், மீட் யூ டுமாரோ.